ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான நண்டு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ 1 கிலோ நண்டு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம நண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நண்டில் உள்ள பெரிய காலெல்லாம் தனியாக எடுத்து வைக்கிறோம். அதுக்கப்புறமா அதில் சின்ன சின்ன கால்லாம் இருக்கும், அந்த காலெல்லாம் உடச்சி எடுக்கணும். நண்டோட வயிற்று பகுதியில் கையை வச்சு தனியாக எடுக்கணும். அப்படி எடுத்தோன்னா 2 பாதியாக வந்துடும். நண்டோட வயிற்று பகுதியில் உள்ள வேஸ்ட் எல்லாம் தனியா எடுக்கணும். நல்லா க்ளீன் பண்ண நண்டெல்லாம் தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்றோம். அப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி மறுபடியும் வாஷ் பண்ணுறோம். இதில் நம்ம 1 கிலோ நண்டு எடுத்திருக்கோம். நண்டு ஃப்ரை செய்ய தேவையான பொருள் என்னென்னு இப்போ பார்க்குறோம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டி வச்சு கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, தக்காளி சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். சோம்புத்தூள் சேர்த்துக்கிறோம். 1 கிலோ நண்டுக்கு 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டிருக்கோம். கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க நண்டை அதோட ஆட் பண்றோம். நண்டை மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்குறோம். 1 கிலோ நண்டுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா நண்டுலேருந்து தண்ணி வதங்கும் போது வெளியில வரும். நம்ம 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா கிளறோம். நல்லா கிளறிட்டு 15 நிமிஷம் அதை அப்படியே மூடி வைக்கிறோம். டேஸ்டியான நண்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி சேர்த்து பரிமாறலாம். இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.